யாரு? யாரு என்னங்கிற கேள்வியே வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கல்யாணம் பண்றதுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா முன்னாடியே காசு கொடுத்தாகணும். அதையத்தான் நானும் சொல்றேன். கல்யாணம் பண்ண நான் தயாரா இல்ல. உனக்கு பணம் எவ்வளவு வேணும்? அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க. அது கம்மியா எதுவும் நடக்காது. 50,000 கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல? அப்ப கல்யாணம் ஆகணும், இல்லனா எதுவும் முடியாது. அது நடக்காது, நிச்சயம் நடக்காது. நான் உனக்கு 50,000 தரேன். இந்த 50,000 வாங்கினதுக்கு அப்புறம் இங்க எல்லா விஷயம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. அது போதும், அது போதும். பணம் நான் தரேன். கதவு தரங்க, கதவு தரங்க, சீக்கிரம். என்ன யாரையும் காணோம்? நீங்க சம்மந்தி விடல? நான் கேட்டி மாத்தி பையனுடைய அப்பா. பெலிக்ஸோட அப்பா. கரெக்ட் கரெக்ட். பெர்னாண்டஸ் உங்களுக்கு பண விஷயமா சொல்லிருந்தாருல? வாங்க. மிஸ்டர் பெர்னாண்டஸ் சொன்னாரு பணம் எடுக்க பேங்க்குக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், இப்ப வந்துருவான். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, காலைல சுடு தண்ணி ஊத்திட்டு வந்திருக்கேன். அப்படிதான் இருக்கும். நடக்க போறது பெரிய கல்யாணம் ஆச்சே, அதுவும் புது இடம். அப்ப அதுக்குன்னு ஒரு டென்ஷன் இருக்கத்தானே செய்யும். கரெக்ட் கரெக்ட். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? பணம் கிடைச்ச உடனே அதுல ஒரு 50,000 ரூபாய் எடுத்து ரூம் நம்பர் 104ல கொடுத்துடணும். 104 யார் இருக்கா? 104ல எனக்கு வேண்டியவங்க. ஓ அப்படியா? அப்ப பாக்கி பணத்தை ஏன் ரூம்ல கொண்டு வந்து கொடுக்கணும். அப்ப 104ல 50,000 கொடுத்துட்டு மீதி பணத்தை ஏன் ரூம்ல கொடுக்கணும் தாமஸ் சார். அதுக்கப்புறம் தான் என்னால தைரியமா முடிச்சிட முடியும். நீ அந்த டோமங்களை கொஞ்சம் கூப்பிடு. பண விஷயமா நான் அவர்கிட்ட பேசிட்டேன். இரு, நான் இப்ப வந்துடுறேன். எங்க போறீங்க? இத ஆஃப் பண்றேன். எனக்கு முன்ஜாமீன் வாங்குறதுக்காக ஒரு வக்கீல வர சொல்லியிருக்கேன், பாத்துட்டு வரேன். உன் அப்பா நான் சும்மா விட மாட்டேடி. ஹலோ, ஜான் அங்கிள் ரூமுக்கு கொஞ்சம் கனெக்ஷன் கொடுங்க. ஹலோ. அங்கிள், கேஷ் ரெடியானதும் ரூமுக்கு கொண்டு வந்து தர முடியுமா? நான் இங்கேயே இருக்கேன். உடனே வந்துடுறேன், காசு ரெடியா இருக்கு. எந்த ரூமு? ஹலோ, நான் 229ல இருந்து பேசுறேன். கேஷ் ரெடியா இருக்கு, நான் அங்க வரட்டுமா? அங்க யாராவது இருக்காங்களா? இல்ல, இங்க யாருமே இல்ல, அதனால தான் நான் அங்க வரேன்னு சொல்றேன். வேற யாரும் இல்லனா நானே ரூமுக்கு வரேன். இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணப்ப யாருமே ஃபோன் எடுக்கல. அது நான் கவுண்டர்ல கேஷ் கலெக்ட் பண்ண போயிருந்தேன். ஓ அப்படியா? சரி, நான் ரூமுக்கு வரேன். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. அதாவது கொடுக்க வேண்டியதை முதல்லயே கொடுத்தணும், அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்டா? அப்பனா இது வட்டிக்கா? வட்டி எல்லாம் யாரு கேட்டா? ரொம்ப தமாஷு. தமாஷெல்லாம் எனக்கும் பிடிக்கும். சரி உட்காருங்க. யாராவது வாங்களே. ஐயோ, என்ன கட்டி பிடிச்சிட்டான். யாராவது வாங்க, புடிங்க அவனை, புடிங்க. ஐயோ, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல எனக்கு. தாமஸ் சார் உங்க பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டாரா? கட்டி பிடிச்சு முத்தமும் கொடுத்துட்டார். அவருடைய பல்ல அவ கன்னத்துல பதிஞ்சிருச்சு. வேண்டாம் வந்து பாருங்க. கடவுளே, இதெல்லாம் நான் என் காதால கேட்கணுமா? இப்படிப்பட்ட ஆபாசமான குடும்பத்துல என் பையனை கட்டி அனுப்பிச்சு அவன் நிலைமை என்ன ஆகுறது? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஏதாவது பரிகாரம் பண்ணலாம். பரிகாரமா? என்னைய பரிகாரம்? அயோக்கியத்துல பண்ணிட்டு பரிகாரம் பண்றேங்கிற? அவன் மட்டும் என் கண்ணுல பட்டான் கைய கால உடைச்சு கொடுத்துருவேன். இனிமே வாழ்நாள் பூரா அவன் யாருக்கும் முத்த கொடுக்க மாட்டான், மூஞ்சி உடைச்சிடுவேன். ஐயோ, சத்தம் போடாதீங்க. இந்த விஷயம் இப்ப நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் நம்ம சொந்தக்காரங்க. அவங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சா நாம எல்லாருமே தலைகுனிய வேண்டியதுதான். நடந்த தப்புக்கு பரிகாரமா ஒரு 5 or 10 சேர்த்து தரேன், வாங்கிக்கோங்க. 5 or 10 ஜாஸ்தி கிடைக்குங்கிறதுக்காக நான் சொல்லல. எனக்கு உங்களுக்கு ஒரு நல்ல உறவு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இப்ப விட்டுட்டு போறேன். தாங்க முடியல. எங்க தொலைஞ்ச அந்த காம பிசாசு? காம பிசாசா? ஆமா, பட்ட பகல ஒரு பொண்ணை கையை பிடிச்சிருக்கான். அவனை நான் உத்தமன்னு சொல்லணும்.